Greetings everyone. Welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 5 லெசன்ஸ் அண்ட் தென் ஜியாகிரஃபி யூனிட் 5 வரைக்கும், அடுத்து சிவிக்ஸ் வந்து யூனிட் 1, 2, 3 லெசன்ஸ், எக்கனாமிக்ஸ் 1 and 2, ஸோ டோட்டலி 15 லெசன்ஸ். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது என்ன, 1 மார்க்ஸை நல்லா தரோவாக படிக்கணும். கண்டிப்பாக 1 மார்க்ஸ் வந்து எத்தனை இருக்கோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக இருக்கணும். 14 மார்க்ஸ்னால் 14 out of 14. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில். செகண்ட் ஒன், ரைட் அ நோட் ஆன் த இம்பாக்ட் ஆஃப் பாஸ்ட்ரலிசம் ஆன் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் இன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அது 2 டைம் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ், இது கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஃபோர்த், எக்ஸாமைன் த டூல் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் லோயர் பாலியோலித்திக் பீப்புள். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது 2மே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் டீட்டெயில் 2மே. அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் எலிசிடேட் இருக்கு இல்லையா, இது வந்து ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 2 டீட்டெயிலுமே கேட்டிருக்காங்க. அதில் செகண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் மறக்கவே கூடாது என்னது, டைம்லைன் இருந்தால் டைம்லைன் பார்க்கணும், மேப் ஒர்க் இருந்தால் மேப் ஒர்க் பார்க்கணும். எப்படி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பிளான் பண்ணி படிக்கலாம், அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி நல்லா மார்க் வாங்கலாம், சென்டம் ரீச் பண்ணலாம், நீங்கள் சென்டம்க்கு எய்ம் பண்ணுறவங்க சென்டம் எப்படி ரீச் பண்ணலான்றது, அந்த வேஸ் டு கெட் மோர் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 2 ஏன்ஷியன் சிவிலைசேஷன். அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 9th வீடியோஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல் ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன், ஸ்டேட் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஜிகுராட்ஸ், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5 டிஸ்ட்ரிக்ட். ஹமுராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன், தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரெஃப்ளெக்டட் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 8 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன், 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49ல் இருக்கிற 1 மார்க் டோட்டலாக பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 50ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லியில். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டிஸ்கஸ், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ், வந்து 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. தென் அக்ரிகல்ச்சர் வாஸ் த ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் இன் சங்கம் ஏஜ், கிவ் ரீசன்ஸ், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஒன்ஸ் ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் brought glory to ancient தமிழகம், give examples and support. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 4மே கேட்டிருக்காங்க. அதில் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 8 மார்க்ஸ் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ திங்க் த பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தமிழகம் இன்ஃப்ளூயன்ஸ்ட் சங்கம் ஏஜ் பாலிட்டி. தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூட் டு தேர் எக்கனாமி இருக்கு இல்லையா, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 டீட்டெயிலுமே ஃபர்ஸ்ட் லெசன் மாதிரி 2 டீட்டெயிலும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் பிட்வீன் 610 BC டு 520 BC. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 63 and 64ல் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 65ல் ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அபவுட் ஹீனயானா அண்ட் மகாயானா, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எலாபரேட் த டேர்ம் 3 ரத்னாஸ் இருக்கு இல்லையா, அது அடுத்தது அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன், வாட் டு யூ நோ ஆஃப் அஜத சத்ரு, அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் டஸ் த எடிக்ட் ஆஃப் கலிங்கா கன்வே, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஹைலைட் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை அசோகா டு ஸ்ப்ரெட் புத்திசம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அதில் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த 5 கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷியஸ், ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் பார்த்தீங்கன்னா நியர்லி 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
Then unit 5 the classical world page number 74 and 75 இருக்கிற எல்லா 1 marksம் படிச்சுக்கோங்க. Answer the following briefly. Highlight the main contribution of Constantine. Second one important. அடுத்த third one, what do you know of the Carthaginian leader Hannibal இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. What were the reasons for the prosperity of Han Empire once கேட்டிருக்காங்க. Write about Saint Sophia Cathedral வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. Answer the following in detail பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே வந்து 8 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டடாக 8 மார்க் அண்ட் 5 மார்க் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ரைஸ் அண்ட் growth of Athens pointing out its glorious legacy. Write about India's position during classical position. ஏன் ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ எல்லா லெசன்லையும் எல்லா டீட்டெயிலும் வருதுன்னா, ஹிஸ்ட்ரி இது 5 மார்க்லேயும் வருது, 8 மார்க்லேயும் வருது. சரிங்களா, 8 மார்க்கில் நியர்லி 2 questions and then 5 மார்க் நியர்லி 3 to 4 questions வருது இல்லையா. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் 8 மார்க்கில் ரெண்டுத்தையும் வரதுனால இதில் எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் யூனிட் 1 மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. யூனிட் 1 லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ப்ராசஸ் பேஜ் நம்பர் 165 இருக்க 1 மார்க் தரவாக பார்த்துக்கோங்க. தென் 166 இருக்க ஆன்சர் இன் ப்ரீஃப் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் பியர்ஸ் ஆஃப் த எர்த். ஒன்ஸ் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சுனாமி இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் அ வால்கனோ, மென்ஷன் இட்ஸ் மேஜர் காம்பனன்ட்ஸ், அண்ட் தென் வாட் இஸ் அன் earthquake and how it occurs. write about the Pacific ring of fire. அடுத்து நம்ம படிக்க வேண்டியது give reasons ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, distinguish between ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பட் லாஸ்ட் இயர் கேட்டது நான் என்னன்றதை சொல்கிறேன் சரிங்களா. கோர் அண்ட் க்ரஸ்ட் கேட்டிருக்காங்க, டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், ப்ரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ். ஸோ நீங்கள் வந்து படிக்க வேண்டியது give reason, distinguish ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து tributary and distributary இருக்கு இல்லையா, அதையும் படிச்சுக்கோங்க. அது டிஸ்டிங்விஷில் ரைட் ஆன்சர்ஸ் என்ன பேராகிராஃபில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் சரிங்களா. ஃபஸ்ட்டு லெசன் இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்த மாதிரி இதில் வந்து வராது, 8 மார்க்ஸில் அதில் கேட்கறதுனால அதில் எல்லா டீட்டெயிலும் வந்தது இல்லைங்களா. இந்த லெசனில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் அண்ட் ஃபோர்த்து டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். அண்ட் தென் யூனிட் 2 லித்தோஸ்பியர் டு எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ் பேஜ் நம்பர் 177 அண்ட் தென் 78 இருக்க 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 4 ஆன்சர் இன் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் டிஃபைன் வெதரிங் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த 3 courses ஆஃப் அ ரிவர் வித் எனி 2 லேண்ட் ஃபார்ம்ஸ் அசோசியேட்டட் டு ஈச் கோர்ஸ் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆக்ஸ்போ லேக்ஸ் அண்ட் ஹவு டஸ் அ sea cave differ from a sea arc. And then list out any 4 karst topographical areas found in India. What do you mean by a hanging valley? 1, 3, 4, 5, 6, 7 and then 9th one. Mention the various features formed by wind erosion. அடுத்து give reasons ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் அதே மாதிரி தான், இந்த 6மே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 5 லெசன்ஸில் இருக்கிற எல்லா டிஸ்டிங்விஷும் பார்த்துக்கோங்க, கிவ் ரீசன்ஸும் பார்த்துக்கோங்க. நம்ம 5 மார்க் அப்போ தான் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆன்சர் என்ன பேராகிராஃபில் வந்து ரைட் அ நோட் ஆன் வெதரிங், கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வாட் இஸ் அ கிளேசியர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். ஓகேவா, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேப் ஒர்க் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒரு 8 மார்க் நமக்கு அப்படியே கிடைக்கும் மேப் ஒர்க். ஜியாகிரஃபியில் இருக்கிற மேப் ஒர்க் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 190 இருக்க 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. ரோமன் நம்பர் 3 ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் டிஃபைன் அட்மாஸ்பியர் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட் வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 7 ஹவு ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், இதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 191 நம்ம என்ன பண்ணணும், கிவ் ரீசன்ஸ் எல்லாமே படிக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் இயர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக் வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்டு 4 o'clock ரெயின் கொடுத்துருக்காங்களே, அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் வெதர் அண்ட் கிளைமேட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் வந்திருக்கு. அடுத்து லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ், விண்ட்வார்ட் சைட் அண்ட் லீவார்ட் சைட். பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் வந்து 8 மார்க்லையும்
கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவ் ஆர் கிளவுட்ஸ் கிளாசிஃபைட் எக்ஸ்பிளைன் தெம். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் வந்து கம்பல்சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் ஹவ் ஆர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்டு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர். பேஜ் நம்பர் 200ல இருக்க 1 மார்க் தரோவா பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில். வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ஹைட்ரோஸ்பியர் இம்பார்ட்டன்ட்? வாட் இஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்? ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஜென்ரேட் த ஓஷன் கரண்ட்ஸ்? ஃபோர்த் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 1, 2, 4. அடுத்து கிவ் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 2 தான் இருக்குது, அது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், கான்டினென்டல் ஷெல்ஃப் ப்ரொவைட்ஸ் குட் ஃபிஷிங் கிரவுண்டு வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷும் அதே மாதிரி 2 இருக்குது, அதில் ஸ்ப்ரிங் டைட், நீப் டைட் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 1 and 3 இம்பார்ட்டன்ட். ரைட் அ நோட் ஆன் கான்டினென்டல் ஷெல்ஃப் அண்ட் கான்டினென்டல் ஸ்லோப் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் த மெரைன் ரிசோர்சஸ் ஆன் மேன்கைண்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேப் ஒர்க் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பயோஸ்பியர். ஏன்னா ஜியாகிரஃபியில் மேப் ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 மார்க் நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம், ஃபுல் மார்க் வாங்கலாம். மேப்பில் கரெக்டாக பிளேஸை மார்க் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே மார்க் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே. ஸோ மேப் ஒர்க்கு 1 மார்க் இதிலலாம் வந்து மார்க் குறைக்க முடியாது நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா. சரிங்களா? பேஜ் நம்பர் 208ல வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில். வாட் இஸ் பயோஸ்பியர்? வாட் இஸ் அன் ecosystem? வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன்? 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கிவ் ரீசனில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 1 and 3 லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. பட் நம்ம பார்க்க வேண்டியது எல்லா டிஸ்டிங்விஷும் படிக்கணும். பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ecosystem இருக்கு இல்லையா, அது வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் அபவுட் த அக்வாட்டிக் பயோம்ஸ் ஆன் த எர்த் இருக்கு இல்லையா, 8 மார்க்ஸ், அது வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லொக்கேட் த ஃபாலோயிங் ஆன் த வேர்ல்டு, இது இருக்குது பார்த்தீங்களா, கம்பல்சரி இம்பார்ட்டண்ட். மேப் ஒர்க்கை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 244ல் இருக்கிற 1 மார்க்ஸ் தரோவா பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சர். கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி. 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அதில் ஃபஸ்ட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி? எக்ஸ்பிளைன். இது வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் democracy in India. அடுத்தது யூனிட் 2 எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தரோவா பார்த்துக்கோங்க. 252ல் கிவ் ஷார்ட் ஆன்சர். எக்ஸ்பிளைன் த செகண்ட் ஒன், கிவ் த மீனிங் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. 2 இம்பார்ட்டன்ட், 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 பார்ட்டி சிஸ்டம் அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ப்ரெஷர் குரூப்? ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 2, 3, 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க் தரோவாக பார்க்கணும். பேஜ் நம்பர் 263ல் இருக்க 1 மார்க்ஸ் பார்த்துட்டு 264ல் பாருங்கள். கிவ் ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் ஹியூமன் ரைட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த சைல்ட் ரைட்ஸ் டிஃபைன்ட் பை த UNO. அடுத்து டிஃபைன் போக்சோ. ஃபிஃப்த் ஒன் 1, 2, 3, 5 and 10 differentiate fundamental rights and human rights. Then 264லே answer in detail. First one, write a paragraph about UDHR. What are fundamental duties? How would you follow these in your school premises? What are the benefits for workers provided by labor law? 1, 2 and 4th question, important question. அடுத்தது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 285 யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெசனில் 291ல் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 292ல் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா. வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன், வை ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த foremost resource of any country. அடுத்து expand the following PPP HDI, expand the following NNP PCI இருக்கு இல்லையா. 4, 5, 6.
டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா அது ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசர்வ்ஸ் வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 2 எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 297 வரைக்கும் இருக்கிற 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. 298 மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ரிப்பீட்டடாக 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 8 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, 8 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ரெண்டுத்துலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ், நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க். ஹிஸ்ட்ரியோட மேப் ஒர்க் 5 மார்க்குக்காக. அடுத்தது ஜியாகிரஃபியோட 8 மார்க்ஸ் கொஸ்டின் மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ் டைம் லைன். ஓகேங்களா, 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தாராளமாக வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.